சரி கல்யாணத்துக்கு கூப்பிடு. அவர் உதவியாளராய் ஐயா அவங்கள கூப்பிட்றாங்க. கவிஞர் இருப்பார், அவருக்கு என்னவோ அது காசு கொடுத்து அனுப்பி விட்டுரு, வாலியண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இப்போ வர்றாரு அவர். என்ன சீமானரே எப்படி இருக்கார் உங்கள் இயக்குனர் மணிவண்ணர்? ஐயா இங்கே இப்போ ஷூட்டிங்கில் இருக்காங்க. சரி அப்படின்னா வந்தோடனே இவர் எங்கால் வர்றாரு, ரெக்கார்டிங் தேட்டர் முடிஞ்சு உள்ளே வர்றாரு. அண்ணா இந்த மணிவண்ணனுக்கு ஒரு பாட்டுனேன், அமைதிப்படைண்ணே. ஐயா வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க, வச்சு வெத்தலை. என்ன சுச்சுவேஷன் ராஜா சொல்லுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி வருது மாதிரி. டியூன் எங்கே போட்டு ராஜா அப்படின்னு இப்படி பண்ணுறாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியில் போய் எச்சிட்டு வந்தா அப்படி. இதே தான் அந்த கண்ணாசன் கதை தான். அப்படியே கொட்டுற அப்படி 5 பல்லவி 5 சரணம். இதில் எது நல்லா வருதோ பொருத்தமாக இருக்குதோ எடுத்துக்குங்க ராஜா. இப்போ சிமான் வரவா? போயிட்டு வரேன். போயிட்டு அப்படி எங்கால் நான் வேணும்னா பாட்டு ஒரு கொடுக்குறேன். இதை வந்தார் 10 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கு வேலை நடக்கணும்ல. நீ ஒரு 30 நாள் அலைஞ்சிருப்பியா? பாட்டுக்கு அலைஞ்சிருப்பேன் போடா அப்படி. அதோட வாழ்க்கையில் இது நமக்கு சரியாக வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. ஒரு கடலோர கவிதையிலலாம் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒத்த காலில் நிற்பார். டீச்சர் நீங்கள் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லலைன்னா நான் இங்கேயே நிற்பேன் டீச்சர், ஒரு காலிலேயே நிற்பேன்னு நின்றுட்டுருப்பேன். அப்படி இல்லை, அது இறங்க மாட்டேன். அப்படி இந்த அம்மா பள்ளிக்கூடம் விட்டு போயிடும், அப்புறம் வீட்டில் தகவல் சொல்லி ஓடி வரும்ல. ஓடி வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு இறக்கம் வந்துடும். எங்கால ஏதோ மியூசிக் போட்டிருப்பான் ராஜான்ட்டு தன் பையன் தானே வந்து பார்த்தேன். அது என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. நம்மாலே ஒரு பாட்டை எழுதி நம்மாலே பாடி போட்டு வச்சுட்டேன். அப்படி கேளு அப்படின்னா போட்டா தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாஸ். அதுக்கு ஒரு மியூசிக் டிங் சிக்குன்னு ஒன்று போட்டுப்பாரு. பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களில் படிக்காமலேன்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறார். அழுதுட்டா மைடை நான் எனக்கு தேவை போட்டு ஃபுல்லாக பண்ணி வச்சுருப்பாரு. இரவு பயங்கரமாகிடுச்சுரா. மனித உணர்வை இசையால் மொழிபெயர்த்து கொண்டு போக முடியும்னா அவரால் தான் முடியும்.